வணக்கம் மக்களே. காலையில் வெறும் வயிற்றில் பெருஞ்சீரகம் நீர் குடிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள்னு தெரிஞ்சுக்கலாமா? மசாலா பொருட்களுடைய உள்ளடக்கம் அப்படின்றது ரொம்பவே சத்து வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்களை இந்த ஒரு பதிவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினம்தோறும் தெரிஞ்சுக்கலாம். பெரிய நோய்கள்லேருந்து சிறிய தொற்று நோய்கள் வரை மனிதர்களை தாக்கிறதுக்கு காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால தான். முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பெருஞ்சீரக விதைகள் உணவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அன்னத்தை சுத்தப்படுத்தவும் புத்துணர்ச்சி அடையவும் பயன்படுத்தப்படுதான். பொதுவாக சுவை அதிகம் உள்ள பெருஞ்சீரக விதைகளில் பல்வேறு நன்மைகள் அடங்கியுள்ளது. இது குறித்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதிகப்படியான கொழுப்பு அகற்றுவதற்கான எளிதான வழியை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் பெருஞ்சீரக விதை நீர் குடிப்பது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும். ரொம்ப பாடி வெயிட்டாக இருக்குங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, பெருஞ்சீரக விதைகளை நம்ம பொடி பண்ணிவிட்டு அந்த பவுடரை கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லைனா ராவாக பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருஞ்சீரக விதைகளை நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வைத்து அந்த நீரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நமக்கு நல்ல விஷயங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கூடுதல் எடை நம்மளால் குறைக்க முடியும், பசியை அடக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரக விதைகள் ஒரு டயூரிக்காக செயல்படுது மற்றும் உடலில் இருந்து அதிகப்படியான திரவத்தை வெளியேற்ற உதவுது. அவை நொதிகளை செயல்படுத்துவதன் மூலம் செரிமானத்தை மேம்படுத்துகின்றது. இதனால் உணவுக்கு பிறகு பொதுவாக பெருஞ்சீரகம் உண்ணப்படுது. பெருஞ்சீரகம் தேநீர் மற்றும் நீர் மலச்சிக்கல் மற்றும் எரிச்சலூட்டக்கூடிய குடல் நோய்க்குறிகளிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அசைவ உணவை சமைத்து சூடாகும் போது காற்றில் சில புற்றுநோய் தொற்றுகள்லாம் வந்துடும். அதில் சீரகம் பயன்படுத்தும் போது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் போக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நச்சுக்களை நீக்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க பயன்படுது. பெருஞ்சீரக விதைகளில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் துர்நாற்றத்திலேருந்து விடுபட உதவுது. நம்ம ஹெவியான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதாவது பிரியாணியோ இல்லைனா நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா பெருஞ்சீரகத்தால் செய்யப்பட்ட அந்த சாக்லேட் நமக்கு தருவாங்க. இது சாப்பிட்டா நம்மளுடைய வாய் துர்நாற்றம் இருக்காது அப்படின்றதா தான். மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு உணவை மேம்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஜீரா விதைகள்லாம் எடுத்துக்கலாம். சீரகம், அதுக்கப்புறம் ஓமம் தண்ணீர் இதெல்லாம் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா பால் உற்பத்திக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்தய விதைகளில் இருந்து ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு சொன்னால் வெந்தய விதைகள்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது ஹீட் அதிகமாகிடும். அதற்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு பெருஞ்சீரக விதைகளை பயன்படுத்தலாம். வெந்தய விதைகளில் இரும்பு மற்றும் வைட்டமின் டி சிக்கலான வைட்டமின்களாக நிறைஞ்சிருக்கு. இது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. மேலும் அவற்றில் உள்ள துத்தநாக மற்றும் செலினியம் முடியை வலுப்படுத்தவும் மயிர்கால்களை வளர்ப்பது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, இந்த ஒரு பெருஞ்சீரக விதைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக பசி எடுப்பவர்களுக்கு சோம்பு தண்ணீர் குடித்து வந்தால் இயற்கையாகவே பசி அடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருஞ்சீரகத்தை நம்ம சோம்புன்னு சொல்லுவோம். சோம்பு அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சோம்பு தண்ணீர் மூளையில் இருக்கக்கூடிய நல்லா சுத்தமான ஒரு பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா வேலை செய்ய வைக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலிக்கு சோம்பை நீரிலிட்டு கொதிக்க வைத்து குடித்தால் வயிறு வலி நீங்கிடுமாங்க. சோம்பு தண்ணீர் மூளையில் உள்ள பிட்யூட்ரி சுரப்பியால் சுரக்கப்படக்கூடிய மெலட்டோனின் எனப்படக்கூடிய நேச்சுரல் ஹார்மோனை சீராக உற்பத்தி செய்து நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை பெற வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோம்பு தண்ணீரில் பார்த்திங்கன்னா மூளையில் உள்ள பிட்யூட்ரி சுரப்பியால் சுரக்கப்படக்கூடிய மெலட்டோனின் எனப்படக்கூடிய அந்த ஒரு நேச்சுரல் ஹார்மோன் தான் இதற்கு காரணம். சோம்பு தண்ணீரில் பார்த்திங்கன்னா காணப்படக்கூடிய இந்த மெலட்டோனின் எனக்கூடிய ஒன்று மூளையுடைய அந்த பிட்யூட்ரி சுரப்பியால் சுரக்கப்படக்கூடிய ஹார்மோனை சீராக உற்பத்தி செய்து நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை பெற வழிவகுக்கும். இதன் மூலம் ஆரோக்கியமான உடல் எடையை கூட நம்மளால் பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சோம்பு உணவில் மனத்தையும் சுவையும் அதிகரிப்பதுடன் உடல் ஆரோக்கியம் மற்றும் பல நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ பணிகளையும் வந்து இது செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட நாட்களாக பசி எடுக்காமல் அவதிப்படுபவர்கள் கூட, அதாவது குழந்தைகள், சிறு குழந்தைகள், ஒரு 1-2 வயசுக்குள்ள குழந்தைகள் சாப்பிடவே மாட்டாங்க. என்னதான் வந்து நம்ம செஞ்சு சாப்பாடு ஊட்டி விட்டாலையும் வந்து அது அவங்களுக்கு பசி எடுக்காது அப்படின்ற மாதிரி சில சிக்கல்கள் இருக்கும். ஸோ பசி உணர்வை சோம்பு தூண்டுது. கடினமான உணவு வகைகளையும் அலட்டல் இல்லாமல் செரிக்க வைக்கக்கூடிய குணம் வந்து இதற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், சோம்பு தண்ணீரை வந்து நிச்சயமாக நம்ம பயன்படுத்தலாம். சின்னவங்கலேருந்து பெரியவர்கள் வரையும் எல்லாரும் வந்து பயன்படுத்தலாம். ஸோ வந்து பெருஞ்சீரகத்தில் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உண்மைகள் அப்படின்னா இதெல்லாம் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சோம்பு, பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து நிறையவே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ இதில் தாமிரம், பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம், மேங்கனீஸு, வைட்டமின் சி, இரும்பு, செலினியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற கனிமங்களில் செறிவூட்டப்பட்ட ஆதாரமான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பழங்கால பழக்கம், அதாவது வாய் துர்நாற்றத்தை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுத்தும். ஸோ இதய ஆரோக்கியம் முதல் உடல் எடையை குறைப்பது வரை பெருஞ்சீரக விதைகள் வந்து நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இருதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்குமா? ஸோ பெருஞ்சீரகம் தாவரத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது மற்றும் பொட்டாசியம், ஃபோலேட் போன்ற ஊட்டச்சத்துகள் இருக்குது. இவை இரண்டுமே இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா இது காணப்படுது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பெருஞ்சீரக விதை அத்தியாவசிய எண்ணெயை வந்து செரிமான சாறுகள் மற்றும் நொதிகளில் சுரப்பை வந்து தூண்டுது. இது செரிமானத்தை மேம்படுத்துது. அவை வந்து மலச்சிக்கல், அஜீரணம், வயிறு உபசம் ஆகியவற்றுக்கு வந்து சிறந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகப்பருவுக்கு வந்து சிறந்ததா? பெருஞ்சீரக விதைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவை உடலுக்கு வந்து துத்தநாகம் போன்ற மதிப்புமிக்க தாதுக்களை வழங்குதான். இந்த தாதுக்கள் வந்து ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் ஆக்சிஜன் சமநிலையை அதிகரிக்கவும் மிகவும் வந்து உதவியாக இருக்கும். மேலும் பெருஞ்சீரகம் வந்து சருமத்தின் குளிர்ச்சியான தாக்கத்தை ஏற்படுத்துது. எனவே ஆரோக்கியமான ஒரு பளபளப்பை கொடுக்க நீங்கள் வந்து பெருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். ஸோ புற்றுநோய், இந்த ஒரு விதைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஃப்ரீ ரேடியேட்டர்கள் துடைக்கும் பண்புகளும் வந்து இருக்குது. அவை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வெல்ல உதவுது மற்றும் பல்வேறு நோய்களிலிருந்து உடலை பாதுகாக்கிறது. தோல் புற்றுநோய், வயிறு புற்றுநோய், மார்பகங்கள் புற்றுநோய், பெருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான அத்தனை புற்றுநோய்களையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நான் சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நம்புகிறேன். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பதிவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களுடன் தினமும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஆரோக்கியமான பதிவுகளை மட்டும் கேளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.